இவ்ளோ அழகான முருகரை நீங்க எப்படி கொண்டுட்டு வந்தீங்க? லைக் இதை மே 2025 இது பண்ணது. ஸோ இது நான் பண்ணதுக்கு காரணன்றது முருகர் மேலே இருக்க அதீத பக்தின்னு சொல்கிறதோட அன்புன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய அவரோட போர்ட்ரேட் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த மோனோலிசா பிக்சர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஓ! லைக் மோனோலிசா பிக்சர்ஸ் அதில் வந்து நம்ம அந்த ஃப்ரேமில் எங்கே வச்சாலும் நம்ம அவங்க எங்கே போனாலும் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நம்ம ஏன் வந்து நம்ம முருகரை க்ரியேட் பண்ணக்கூடாதுன்னு அப்படி ஒரு விஷயம் நான் யோசிச்சிருக்கும் போது ஸோ இது ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது ஏஐ இப்போ ஏஐரா. ஸோ ஏஐயோட இன்புட்டில் கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் என்னோடய மேனுவல் வச்சு லைக் என்னோடய எமோஷன்ஸ். ஸோ நான் இது ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி பார்த்தீங்கன்னா லைக் எப்போவுமே இந்த தேதி வரைக்கும் நான் பண்ணுற ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி நடக்குதுன்னு ப்ராசஸ் எனக்கு தெரியாது. பட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு வரும். ஸோ அது வந்து முருகரோட ஆசீர்வாதம் தான். ஸோ லைக் இது ஆல்மோஸ்ட் வேர்ல்டு எல்லாருக்குமே இருக்கும், எல்லார் வீட்லேயுமே இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் வந்து இதை நீங்கள் உங்கள் கைக்கு இந்த முருகர் உங்கள் கைக்கு எப்படி வந்தார்? சரி, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆமாம், ஆக்சுவலி என்னன்னா, நான் பெங்களூரில் ஒரு செவ்வாய்க்கிழமை தான் ஒரு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, பக்கத்து வீட்டு பொண்ணு, அவங்க வந்து கொடைக்கானல் நம்ம பூம்பாறை முருகர் இருக்கார் இல்லையா, ஸோ அங்கே அவங்க போயிட்டு வந்துட்டு எனக்கு பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பையில பூம்பாறை முருகரோட பிரசாதம் இருக்கு. அதுக்குள்ள இந்த முருகர், ஆக்சுவலி இந்த முருகர் வந்து நான் ரொம்ப நாளாக வீட்டுக்கு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இது வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு உடனே மெசேஜும் போட்டிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல். எனக்கு வந்து இந்த ராணிமுத்து முருகர் இருக்கார்ல, பழைய கேலண்டர்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த முருகர் தான் சொல்லவே முடியாது. ஏன்னா முருகர் வந்தால் இப்படி தான் நேரில் இருப்பார் போல், அந்த மாதிரி இருக்கு. பியூட்டிஃபுல். இப்போ வந்து உங்களோட ஆர்ட் ஒர்க் வந்து பர்சனலி நானே வந்து நிறைய சோஷியல் மீடியாலாம் நான் பார்த்துருக்கேன். இப்போது ரீசெண்டாக லாஸ்ட் 1 இயராக வந்து இந்த முருகர் வந்து நிறைய வீட்டில் இருக்குது, நிறைய ஈவெண்ட்லேயும் நான் யூஸ் பண்ணுறதை நான் பார்க்குறேன். ஸோ இதுக்கு பின்னாடி உங்களோட அத்தாரிட்டி இருக்கா? உங்ககிட்ட கேட்டு தான் யூஸ் பண்ணுறாங்களா எப்படி? நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, நானும் பார்த்துருக்கேன். லைக் இது வந்து ஃபஸ்ட்டு நான் அஃபிஷியலாக கொடுத்துருந்தது ஒரு வெண்டார் கொடுத்தேன். ஓகே. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வெளியில் அஃபிஷியலாக மார்க்கெட்டுக்கு வந்து தெரிய வந்தது, என் போஸ்ட்டுக்கு அடுத்து தெரிய வந்தது பார்த்திங்கன்னா ஃப்ரேம் வாங்கி போட்டு நம்ம ஜேஎஸ்கே கோபி அண்ணா இருக்கார். ஸோ அவருக்கு வந்து இது அன்பளிப்பாக கொடுத்தாங்க திருவண்ணாமலையில் இதே பூமியில் வச்சு தான் கொடுத்தாங்க. ஆமாம், நம்ம அருணகிரிநாதர் குரு. ஸோ அப்போ அவர் வந்து நான் எங்கேயோ உலகத்தில் எவ்வளோ பார்த்துருக்கேன் முருகர், பட் இது வந்து சம்திங் காமாக இருக்குது, யார் பண்ணதுன்னும் போது அப்போ அவர் சொன்னது மாதிரி ரூபேஷ்னும் போது ஓகே, அவர் ஜெயஸ்கே அண்ணா எனக்கு ஃபோன் பண்ணி நல்லாயிருக்கு எப்படி பண்ணீங்க அப்படின்னும் போது ஸோ அந்த ஒரு மூமெண்ட் நல்லா இருந்துச்சு. ஓகே. இப்போ நிறைய வந்து உங்களோட ஆர்ட் ஒர்க் வந்து இப்போ நீங்கள் ஈவெண்ட்ஸில் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி தோணும்? ஏன்னா இது உங்களுக்கு வந்து நான் என்ன கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் முருகர் வந்து இது ஒரு பெரிய பாக்கியம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஆர்ட் ஒர்க் வந்து நிறைய ஈவெண்ட்டில் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி தோணும்? எமோஷ்னலி இல்லை எப்படி? இல்லை, எமோஷ்னலின்றதை விட ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு கலைஞன், ஒரு படைப்பலைக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ரெக்கக்னிஷன், அவரோட அவுட்புட்டை வெளியில் பார்க்கும் போது கிடைக்கிற விஷயம் தான். நாட் ஓன்லி முருகர் ஆர்ட் ஒர்க் இல்லாமல் என்னோடய ப்ரொஃபஷனல் ஒர்க்ஸ்லையுமே நம்ம பண்ணதுக்கப்புறம் ஒரு விஷயம் அவுட்புட் பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்ற விஷயம் நம்ம ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதுன்றது ஒரு பிஸ்னஸ், ஒரு ஜாப் பண்ணுறோம். பட் முருகர் விஷயத்தில் அப்படி கிடையாது. இது வந்து ஒரு சோல், நம்ம ஒரு அன்போடு பண்ணுறோம், ஃபுல்லாகவே இறங்கி முருகர் மேலே இருக்கிற பக்தினால பண்ணுறோம். ஸோ நான் முருகர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போது நிறைய பேர் பண்ணுறாங்க, நிறைய நண்பர்கள் பண்ணுறாங்க. இப்போது ஏஐரா ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எல்லாருமே பண்ணுறாங்க, நல்லா இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கு. பட் சில பேர் எப்படின்னா பண்ணிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்றத என்னோட ஒரு சின்ன ஒரு என் மனசுக்குள்ளே நான் பண்ணுறது எப்படின்னா, நான் ஒரு இமேஜ் கொடுத்தாலும் அது வந்து இன்னொருத்தவங்க பார்க்கும்போது அது ஒரு சோல்ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும். இப்போ நான் ஒரு யூஸராக இருந்து நான் அந்த ஃபோட்டோ நான் இப்போ போகிறேன் பார்க்குறேன்னும் போது நல்லாயிருக்கு, இந்த ஃபோட்டோ நல்லாயிருக்கு, இது நம்ம வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்கும். ஆமாம், பக்தி அப்படி ஆப்வியஸ்லி இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்குள்ளே போகும்போது யாராவது ஒருத்தர் வந்து என்னப்பா எப்படி இருந்தது இந்த நாள், நல்லா இருக்கா அப்படின் போது நம்மளுக்கு ஒரு எமோஷன் இருக்கும், பரவாயில்ல. அந்த மாதிரி ஒரு ஃபாலோவர் கூட சொல்லியிருக்காங்க, நான் வீட்டுக்குள்ளே வரும்போது இவர் என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது, அந்த கண்ணு வந்து என்னை பார்க்குது, என்னை பேசுது, என்கிட்ட பேசுகிறார் அவர். ஸோ அப்போ நான் ஒரு வெளியில் போய்ட்டு ஏதோ ஒரு பேட் டேயில் வரேன் அப்படின்னும் போது இந்த முருகரோட கண்ணை பார்க்கும்போது ஆப்வியஸ்லி நான் எல்லாத்தையும் தான் மறந்துட்டு சந்தோஷமாயிடுவேன் அப்படின்னு ஒரு ஃபாலோவர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, வாய்ஸ் ரெக்கார்டில் சொல்லி. ஸோ இப்போ டெலிவரி அவங்க வாங்குறாங்கன்னு நினச்சிக்கோங்க இப்போ உங்ககிட்ட இருந்து.
ஸோ அதுக்கான ரியாக்ஷன் வீடியோ அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு அமைச்சு உங்களுக்கு ஒரு மெமரபிளான ஒரு கிளைண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இருக்காங்க, ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. சில பேர் வந்து வாய்ஸை தான் போட்டிருக்காங்க, சில பேர் சொன்னேன் இல்லையா, ஸோ அவங்கள வந்து வீடியோவாக இருக்குது, அது அவங்க பிஸ்னஸாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உங்களோட பக்தி, முருகர் மேலே வச்சுருக்க அன்பு எல்லாமே உங்களோட எல்லா ஆர்ட் ஒர்க்லேயும் இருக்குது அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக முருகர் வந்து உங்கள் லைஃப்குள்ளே வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள் எப்படி அப்படின்னு. கண்டிப்பாக. லைக் 2017 எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் முருகர் கும்பிடலையான்னு கேட்டால் நம்ம எல்லாரும் மாதிரி காமனாக நம்ம கும்பிட்டது தான். ஸோ அவர் என்ன, நான் அவரத்தோட விட அவர் என்ன சூஸ் பண்ணான்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ 2018 மேரேஜ், 2017 மேரேஜ் ஆச்சு. 2018 இந்த பேபி கான்ஸ்பிரசி விஷயம் வீட்டில் கேட்கும் போது, அப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற கோயிலில் வந்து இந்த ஜாதகம் காட்டுற மாதிரி எல்லாருமே வீட்டில் கேட்பாங்களே காட்டலான்னும் போது, அங்கேருந்து ஒரு ஐயர் வந்து என்ன சொன்னார், என்னோட ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போங்க, போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். வேறு எதுவுமே சொல்லலை அவர். ஜஸ்ட் நீங்கள் திருச்செந்தூர் 18 திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு சாமியை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். நாங்கள் வேறு மறுப்பு பேசலை. சரின்ட்டு ஒரு ஃபியூ டேஸில் பிளான் பண்ணிவிட்டு நானும் என்னோடய ஒய்ஃபும் போனோம். போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். நல்லது நடந்தது. லைக் ஒய்ஃப் கன்சீவ் பண்ணாங்க. ஸோ இதாச்சு. ஸோ அப்போ வந்து ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே, நம்ம மனுஷங்க வந்து ஒரு நம்பிக்கை, ஒரு விஷயம் நடந்தால் தானே அதை நம்புவோம். ஸோ அந்த மாதிரி நம்பிக்கை வந்துச்சு. அது நம்பிக்கைன்றது அடுத்தடுத்து என்ன பண்ணாங்களா, லைக் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்ட் ஒர்க் ஜர்னி கூட எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து ஒய்ஃப் கேட்டாங்க, பையன் பிறந்துட்டாப்புல, பையன் பிறந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, என் பையனை கிருஷ்ணராக பண்ணணும், முருகராக பண்ணி பார்க்கணுன்னு ஆசை இருக்கும். அந்த ஒரு நபர்கிட்ட கேட்டாங்க. அவர் வந்து பதில் அளிக்க முடியல, ஸோ ஃபார் சம் ரீசன்ஸ். அப்போ என் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, அப்போ கோவிட் பீரியடில் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தேன். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கும்போது என் ஒய்ஃப் வந்து கேட்டாங்க, நீ ஆர்டிஸ்ட் தானே, நீயும் டிசைனர் தானே, நீ ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, எல்லோரும் பண்ணுறாங்க நீயும் பண்ணுங்க. சரி நானும் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு அந்த கோவிடில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என் பையனுக்கு பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஒர்க் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பேஜில் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக கிரெடிட், ஃபாலோவர்ஸ், அப்ரிஷியேஷன் கிடச்சிது. ஸோ அது அப்படியே ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் வந்து சூப்பர். ஸோ இப்போ என்னோட பர்சனல் விஷயம், இப்போ நான் ஒரு ஃபோட்டோ, ஒரு டிஜிட்டல் ஆர்ட் நான் பார்க்குறேன் அப்படின்னா அதில் வந்து நிறைய டீட்டெயில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணுவீங்களா, இல்லோட உங்களோட சிந்தனை தாண்டி ஒரு விஷயம் நீங்கள் கொண்டு போகிறீங்களா, எப்படி ஒரு டீட்டெயிலிங்காக எப்படி கொண்டுட்டு வரீங்க? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட எல்லா ஒர்க்குக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். கண்டிப்பாக. ஸோ இப்போ சொல்லுவீங்களா, இப்போ இந்த முருகர் வந்து வஜ்ரவேல் வச்சுருக்காரு, இந்த முருகர் வந்து வீரவேல் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு பின்னாடி நீங்கள் ரிசர்ச் எப்படி பண்ணுறீங்க, அதெல்லாம் அவங்க சொல்லுங்கள் எப்படி? ஓகே. ஸோ இது ஃப்ராங்காக சொல்லணும்னா, நான் சொன்ன மாதிரி அந்த 2018-19 பீரியடில் இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து ஏஐ கிடையாது, எல்லாமே மேனுவலாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ மேனுவலாக பண்ணும்போது லைக் எப்படின்னா, நம்ம ஒரு ஃபுட்டேஜ் எடுப்போம், ஒரு பேபி ஃபுட்டேஜ் எடுப்போம். அந்த பேபி ஃபுட்டேஜ்க்கு என்ன மாதிரி அவுட்ஃபிட் போட்டால் நல்லாயிருக்கும், என்ன மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் போட்டால், இதெல்லாமே மேனுவலாக ஃபோட்டோஷாப்போட ஹெல்ப்போட பண்ணுறது. ஹேண்ட் ஸ்கெட்சு எல்லாமே பண்ணி ஒரு கான்செப்ட் பண்ணுறது. கான்செப்ட் சென்ஸ் நான் ஃபஸ்ட்டு பண்ண இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா, லைக் கோவிட் பீரியடில் முருகர் வந்து எல்லாருக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஏன்னா அந்த பீரியட் நம்ம போட்டோன்றத அந்த இமேஜ் வந்து என்ன சொல்ல வருதுன்றதை தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கோவிட் பீரியடில் அவரோட அந்த ரதத்தில் வந்து அபிஷேக தீர்த்தத்தை தள்ளிட்டு போகிற மாதிரி, பயப்படாதீங்க சரியாயிடும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு பண்ண இமேஜ். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ இன்னைய தேதி வரைக்கும் நம்ம பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜோட தான் இருக்கும். நான் இமேஜ் போடும்போது கீழே ஒரு மெசேஜ் போட்டுருவேன். அது பார்க்குற ஃபாலோவர்ஸ்க்கு அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், சோல் கனெக்ஷனாக இருக்கும். ட்ரூ. இப்போ நீங்கள் நிறைய முருகர் படங்கள் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் எப்படி இருக்கும்? இப்போ உங்களை அறியாமலே நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் போவீங்களா, இல்லை எப்படி அந்த ப்ராசஸ் எப்படி? ஓகே. சில ஆர்ட் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் த நைட்ன்றதை விட ஒரு விஷுவல் வரும், நம்ம மைண்டுக்கு வரும். ஸோ இப்போ அது உடனே இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பார்க்குறோம், மறந்துடக்கூடாதுன்னு உடனே நோட் பண்ணி வைப்போம், பேப்பர் பென் எடுத்து. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இப்போ ஏஐயில் ஃபஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணிவிடுவேன். இப்போ ஏஐ இருக்கிறதுனால அப்புறம் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன், என்னோடய சிஸ்டம் இருக்குது, ஒரு விஷயம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். முருகர் வந்து அப்பப்போ சொல்லுவார். சரி, அது ஒவ்வொருத்தரும் முன்னாடியிலேருந்தே பண்ணிட்டு இருக்கீங்க. ஏஐ முன்னாடியிலேருந்தே லைக் ஹேண்ட் ஸ்கெட்சு லைக் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ லைக் இப்போது இந்த ப்ராசஸில் சொல்கிறேன், லைக் இன்னைய தேதிக்கு இப்போ நான் ஆஃபீஸில் இருக்கிறேன், யாரும் இல்லைன்னு நம்ம உட்காந்து முருக பக்தர்களுக்கே உரிய ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும்,
நம்ம வந்து அவர்கிட்ட பேசுவோம், அவர் நம்மகிட்ட ஏதோ ஒரு ரூபத்தில் கனெக்ட் பண்ணுவார். சம்திங் லைக் சில நேரத்தில் என் ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க, நீ ஏன் இந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது, அப்போ அது நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ முருகர்னா டேரெக்டாக அவர் வரணும், யார் மூலியமாகவும் நம்மளுக்கு சொல்லுவாங்க. சில நேரத்தில் என்னோடய ஃபாலோவர் சொல்லுவாங்க நீங்கள் இதை பண்ணலாமேன்னு. அப்போ அதை நான் நோட் பண்ணும்போது நம்ம டக்குன்னு அதை க்ரியேட் பண்ணுவேன். சில விஷயங்கள் லைக் இப்போ நம்ம பார்த்த அந்த முருகர் வந்து பார்த்திங்கன்னா உட்காருவோம், நம்ம இதை தான் க்ரியேட் பண்ணுறோன்றதுக்காக நான் உட்கார மாட்டேன். ஒரு முருகரை உருவாக்க போகிறோம், க்ரியேட் பண்ண போகிறோம், அந்த படத்தை க்ரியேட் பண்ணுறோன்னு உட்காருவோம். ஒரு ஃபார்மேஷன் வரும். ஒரு ஃபார்மேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு சர்டன் பீரியடுக்கு நான் பிளாங்க் ஆகிடுவேன். அது ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். அது ஒவ்வொருத்தரோட நம்பிக்கையை பொறுத்தருக்கு சும்மா சொல்லலாம் அப்படின்னான்ட்டு. அது உண்மையாகவே முருகர் பக்தர்களுக்கே உறுத்தான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் முருகர் உங்களோட படமே அப்படிதான் இருக்கு. இப்போ ஜென்ரலாக இப்போ எனக்கு நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த படம் பார்த்தா மனசு வந்து அவ்வளோ ஒரு அமைதி. ஏன்னா அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, எத்தனை பேரோட மனசு வந்து அந்த படம் வந்து அமைதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். சொல்லுங்கள். ஸோ அந்த இடத்துல நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது சொன்ன மாதிரி நான் பிளாங்க் ஆகிடுவேன். லைக் பண்ணிகிட்டே இருப்பேன். சைடில் எவ்வளோ சவுண்ட் இருந்தாலும், லைக் எவ்வளோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் நான் அதை திரும்பி பார்க்க மாட்டேன். ஹெட்ஃபோன் போட்டுட்டு நான் பாட்டு ஒர்க் பண்ணுவேன். அது என்ன வருது போகுது டெலீட் பண்ணுறதெல்லாம் எதுவுமே தெரியாது. முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஒரு அவுட்புட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடைப்பட்ட கேப்பில் என்ன நடக்குதுன்றது அது முருகரோட கற்பனை கேட்டாத ஒரு விஷயம். சரி, நான் இப்பயும் சொல்கிறேன், நான் வந்து ஒரு டூல் தான். கொடுப்பதும் முருகரே, செய்ய வைக்கிறதும் முருகர் தான். ஸோ இப்போது அவர் என்னை சூஸ் பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் மூலயமா என்னை ஜனங்களுக்கு காட்டி அவங்க ஒரு அனுபவம் பெறுறாங்க இல்லையா, நான் கொடுக்குற ஒரு மெசேஜ். ஸோ அது மூலிமா முருகரோட பக்தர்களுக்கு போய் சேருது. ஸோ அவர் என்னை சூஸ் பண்ணி நீ இந்த மாதிரி பண்ணு ஐடியா அவர் கொடுப்பாரு, ஏதோ ஒரு மோடில் கொடுப்பாரு. லைக் அது என்னைக்கு மைண்டில் வரலாம், இல்லை நான் எதனா பார்க்கலாம், இன்டர்நெட்டில் பார்க்கலாம், இல்லை ஏதோ ஒரு வேர்டு எனக்கு கண்டென்ட் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த க்ரியேட்டை லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ஹாவ் அ குட் டேன்னு நம்ம சொல்லுவோம். அந்த குட் டே வந்து நம்ம சொல்கிறத விட நம்மளுக்கு பிடிச்ச ஒரு சொல்லணும் போது முருகர் வச்சு சொல்லும் போது இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஒரு 1 year பேக்குன்னு நினைக்கிறேன், உங்களோட ஆர்ட் ஒர்க் நான் டெஃபினட்டாக ஒரு நாள்லாம் பார்த்துருவேன் இன்ஸ்டாகிராமில். அப்போ நான் கமெண்ட் பண்ணியிருப்பேன், உங்களோட ஒர்க் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக பேசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக. ஸோ அந்த நாள் தான் இது நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் அன்னைக்கு கமெண்ட் பண்ணது வந்து இப்போ முருகர் உங்களை இங்கே உட்கார வச்சிருக்காரு. ஸோ அதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அது எல்லாருக்குமே எல்லாருக்குமே நினைப்பாங்க இல்லையா, நம்மளுக்குன்னு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கணும். எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. நாட் ஒன்லி ஆர்டிஸ்ட், லைக் எனி ஃபீல்ட், எனி ஜாப் பண்ணுறவங்க, நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு ஒரு வாட்டியாவது நம்மளுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைச்சா நல்லாயிருக்கும். நம்ம செய்கிற விஷயத்துக்கு அப்போ தான் அது ஒரு பர்பஸ் கிடைக்கும், ஒரு சோல்ஃபுல் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி 1 year லைக் ஜூலை 12th வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா லைக் இது இருக்குது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் மறந்துட்டீங்களான்னு தெரில, நீங்கள் சொன்னீங்க அவர் முருகர் கேட்டுட்ருக்காரு, கண்டிப்பாக அதுக்கான வழித்தடத்தை அவர் அமைச்சு கொடுப்பாருன்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பேசுனதும் ஜூலை தான், இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கிறதும் ஜூலை தான். ஸோ லைக் இந்த 1 year கேப் எதுக்குன்னா அவர் என்ன மிகைப்படுத்துறாரு, லைக் என்ன ரெடி பண்ணிட்டாரு. ப்ளஸ் அந்த இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க முருகர் வந்துமே 1 year தான் ஆகுது இல்லை? ஆமாம், 2025 மே பண்ணார். முருகர் வந்து என்னோடய லைஃப்பில் வந்தார். ஸோ நான் சொன்ன மாதிரி திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய முதல் மகன் பிறந்தாப்புல. ஸோ அவருக்கு வந்து முருகர் பேரே இருக்கணும்னு சொல்லி இப்படி ஸ்டார்ட் பண்ணி அவரோட பேர் வைஷ்விக் கார்த்திகேயன். ஓகேங்களா. ஸோ என்னோடய மனைவி வந்து வைஷ்விக் தான் ஃபஸ்ட்டு வச்சோம். வைஷ்விக்னா இந்த வையகத்துக்கு பிடிச்சவன்ற மாதிரி, இந்த உலகத்துக்கு பிடிச்சன்ற மாதிரி. அப்போ வைஃப் என்ன சொன்னாங்க, சம்திங் இஸ் இன்கம்ப்ளீட், முருகர் ஆசீர்வாதம் பண்ணி இந்த குழந்தை நம்மளுக்கு கிடைச்சதுனால அவரை ஏன் நம்ம சேர்க்கக்கூடாது அப்படின்னும் போது கார்த்திகேயன் வாஸ் நைஸ்ன்றது அந்த ஐடியா அவங்களுது. ஸோ என்னோடய 2 பசங்களுக்குமே லைக் பெரியவன் பேர் வந்து வைஷ்விக் கார்த்திகேயன், சின்ன பையன் பேர் லிஷாந்த் கார்த்திகேயன். ஸோ கார்த்திகேயன்றது அவங்க கூடவே எப்பவுமே இருக்கணுன்றது என்னோட ஆசை, என்னோட மனைவியோட ஆசை. ஸோ இப்படி போயிட்டு இருந்தது, இது நல்லா போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருக்குமே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபால் வரும், ஒரு சர்டன் பீரியடில் டவுன்ஃபால் வரும். அந்த டவுன்ஃபால்ன்றத விட ஒரு லேர்னிங் ஃபேஸ். ஸோ அப்படி வரும்போது நான் ஆஸ் எ டிசைனராக, நான் வந்து இப்போது கிராஃபிக் டிசைனராக இருக்கேன். ஸோ அந்த டைமில் டவுன் ஆகும்போது சில ஏஜென்சிஸில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், சின்ன கிராஃபிக் டிசைன் ஏஜென்சியில் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சேலரிஸ் டைமுக்கு வராது, ஜாப் பர்மனெண்ட்டாக இருக்காது, ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அந்த பீரியடில் வரும்போது குழந்தை வந்துட்டாங்க.
ஸோ நம்ம ஒரு டிப்பிக்கல் இந்தியன் ஃபாதராக நம்ம எப்படி ரன் பண்ணணும் போது நான் வந்து லைக் ஒரு நாளைக்கு 13 hours ரேப்பிடோ ஓட்டியிருக்கேன், போர்ட்டர் ஓட்டியிருக்கேன், ஜொமேட்டோ ஃபுட் சர்வ் பண்ணியிருக்கேன். லைக் அரவுண்டு போர்ட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நான் ஒய்ஃபை உட்கார வச்சுக்கிட்டு 30 kilometers டெலிவரிக்கு போயிருக்கேன். இரும்பு ராடை வந்து அவங்க மடியில் வச்சுக்கிட்டு ஸோ நான் ஓட்டிக்கிட்டு என்னோடய பெரிய பையன் அப்போ வந்து ஒரு 3 years இருக்கும், அவனை ஃப்ரெண்டில் உட்கார வச்சுக்கிட்டு லைக் 30 kilometers ஃப்ரம் மை பிளேஸ் நான் போய் டெலிவரி பண்ணி ஒரு காட்டில், ஒரு இருட்டான அட்வான காட்டில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அங்கே போய் அந்த இரும்பு ஷாப் பண்ணிவிட்டு வெறும் ஒரு 300 ரூபாய்க்காக 30 kilometer, ஸோ பர் கிலோமீட்டர் 10 rupees கணக்கில் 300 ரூபா வாங்கிறதுக்காக என் மனைவி என் பசங்களை வச்சுக்கிட்டு போயிருக்கேன். ஸோ அந்த டஃப் பீரியடில் இவ்வளோலாம் பண்ணியிருக்கேன். அப்போது என்னடா நம்ம லைஃப் இப்படியே போய்கிட்டு இருக்கு, ஒரு ஏன்னா நம்ம நம்பி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஒரு குழந்தை இருக்கிறாங்க, ஒரு ஃபேமிலி இருக்காங்க, சப்போர்ட் நீங்கள் ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னு கேட்டால் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், நம்ம டஃப் டைமில் யாரும் சப்போர்ட் வரமாட்டாங்க. திக்கற்றவனுக்கு கடவுளே துணைன்றது பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அப்பயும் நான் முருகர் விடலை, என்னப்பா முருகா அப்படின்னும் போது அப்போ தான் வந்து லைக் ஜேஎஸ்கே கோபி அண்ணா, ஸோ அவருக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். என்னோட ஸ்பிரிச்சுவல் மென்டார் அவர், அண்ணான்றதோட ஸ்பிரிச்சுவல் மென்டார், நான் அண்ணா தான் கூப்பிடுவேன். அப்போ அவர் ஒரு இடத்துல வந்து என்னோட ஆர்ட் ஒர்க் பார்த்தாரு, பார்த்துட்டு பேசும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. அவர் எந்த ஆர்ட் ஒர்க் பார்த்து என்கிட்ட பேசினாரும் போது பார்த்தீங்கன்னா லைக் இப்படி யோக கோலத்தில் உட்காந்துருப்பார், தாமரை முருகர் மாதிரி உட்காந்துருப்பாரு. ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அவர் ஃபோன் பண்ணி, நான் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து இந்த மாதிரி முருகரை வந்து நான் ஒரு இடத்துல நான் பார்த்தேன், லைக் இந்தியாவில் ஒரு பிளேஸ் சொன்னார், அந்த இடத்துல நான் இந்த சிலையை பார்த்தேன் முருகருது, நீங்கள் எப்படி அது வரைஞ்சிங்கன்னு அவர் கேட்டார். நான் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜேஎஸ்கே கோபின்னு பழக்கம் இல்லை. அந்த போஸ்ட் நான் போட்டதுக்கு அப்புறம் அவர் பார்த்துட்டு எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி, நான் இந்த வீடியோவில் நான் பேசினேன், நீங்கள் வீடியோ பார்த்தீங்களான்னாரு. இல்லை சார் நான் பார்க்கல அப்படி. அப்போது எப்படி நீங்கள் பண்ணீங்க அது தெரியல. அது வந்து அப்போது வந்து அது முருகரோட இதுதான். நான் அங்கே அதுக்கு அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சார், லைக் அவர் அந்த இந்தியாவில் ஒரு இடத்துல பார்த்தாருன்னு சொன்னார் இல்லையா, அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாறை, அந்த கருங்கல் அதில் வந்து முருகர் வந்து இப்படி சமணங்கால் போட்டுட்டு இப்படி உட்காந்துருப்பாங்க இல்லையா, தவக்கோலத்தில் வேலிங்க இருக்குது. நான் அதை அப்படியே வரைஞ்சிருக்கேன், க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி பண்ணீங்கன்னு ஸோ அங்கே அப்போலேருந்து தான் ஜேஎஸ்கே அண்ணோட பழக்கம் ஸ்டார்ட் ஆச்சு. என்னோட எல்லா ஒர்க்குமே அவர் பார்ப்பார், நல்லா இருக்குன்னு என்னை டேக் பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஸோ அப்படி போயிட்டு வந்தது. ஸோ அப்போது இந்த 3 years பீரியடில் ஒரு கட்டத்துக்கு வரும்போது லைக் 2025 நவம்பர் ஆர் செப்டம்பர் ஃபெப்ரவரி அப்போ நான் கோபி அண்ணாக்கிட்ட கால் பண்ணேன், அண்ணா இந்த மாதிரி ரொம்ப டஃப்பான பீரியடாக போய்கிட்டு இருக்கு, குழந்தைங்கள வச்சுக்கிட்டு ரொம்ப முடியலண்ணா, என்ன பண்ணுறது தெரியல, நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல அப்படின்னும் போது அந்த நேரத்தில் அவர் எல்லாருக்குமே வந்து சொல்லிட்டு இருந்தார், முருகர் ரீசர்ச் பண்ணிட்டு இருந்தார் அவர். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, ரூபேஷ் ஒன்றும் கவலைப்படாதீங்க, முருகர் எப்பவுமே ஒருத்தரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் வந்து அவர்கிட்ட உள்ளே வரும்போது மொத்தமாக வந்து கிளியர் பண்ணிட்டு உங்களோட நீங்கள் பண்ண கர்மா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு தான் உள்ளே எடுத்துகிட்டு வருவார். ஒரு நல்ல ஒரு ஸோ உங்களுக்கு இப்படி நடக்குதுன்னா இது உங்களோட கெட்ட கர்மா வெளியில் போகுது. ஸோ அவர் உங்களை கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தைப்பூசம் லைக் அந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் பேசும்போது நவம்பர் ஹாஃபில் தான் வரும் இல்லையா, டிசம்பர் ஹாஃபில் வரும், இஃப் ஐம் நாட் ராங், டிசம்பர் டு ஃபெப்ரவரி. ஸோ 48 நாள் உண்மையாக நம்பிக்கையாக நீங்கள் வந்து முருகருக்கு வந்து விரதம் இருங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகலைன்னா என்னை கேளுங்கன்னாரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான்வெஜ் இல்லாமல் நான் ஒரு நாள் கூட இருந்தது இல்லை. டெய்லி அட்லீஸ்ட் எக் அது இருக்கணுன்றது அது காமனான ஒரு விஷயம், ஓகேங்களா? ஸோ நான்வெஜ் இல்லாமல் இருந்ததே கிடையாது. அவர் சொன்னதுக்கப்புறம் சரி நம்ம பண்ணுவோம், நம்ம ஒன்றும் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம்ன்ற ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம பிறந்தோம். ஆப்வியஸ்லி சொல்ல போனால் ஏன் இந்த லைஃப் இருக்கிறோம் அப்படின்ற கட்டத்தில் அந்த டைம் வந்து அந்த 3 years பீரியட்லாம் நான் எத்தனையோ நாள் நான் அழுதுருக்கேன். நைட்டில் என் ஒய்ஃபெல்லாம் தூங்கினதுக்கப்புறம், என் பையன் தூங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உட்காந்து அழுதுருக்கேன். அது அந்த வலி எல்லாருக்குமே தெரியும், ஒரு அப்பாவா ஒரு மென்னா வந்து எல்லாருக்குமே அந்த வலி தெரியும். என்னடா இது இப்படியே போயிட்டுருக்குமா, இது ஒரு எண்டு இல்லையான்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்போது அழுதுட்டு இருக்கும்போது நான் இப்போது அந்த அண்ணா சொன்ன மாதிரி சரி இதையும் பண்ணுவோம், நம்ம ஒன்றும் இறக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நானும் இருந்தால் ஸோ ஸ்டார்ட் பண்ணேன் அந்த டே, அந்த 48 days கவுண்ட் அவர் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, லைக் அந்த பீரியடில் வந்து என்னோடய பையன் பர்த்டே வந்து ஜனவரி வந்து சின்ன பையன் பர்த்டே வந்துச்சு. அப்போ வி செலிப்ரேட்டட், வீட்லேயே நல்லா கேக் எல்லாம் ரெடி பண்ணி என்னோடய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டோம்.
நான்வெஜ் பார்ட்டி தான் வச்சோம், பிரியாணி எல்லாமே பண்ணோம். ஒரு சின்ன பீஸ் கேக் கூட என் வாயில் போகலங்க. எனக்கு தெரியாமல் கூட போகல. சில பேர் தெரியாமல் வந்து வாயில் வச்சுருவாங்க இல்லையா. எனக்கு அந்த பார்ட்டி ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு சின்ன கேக் பீஸ் கூட வாயில் போகல. உங்களை அறியாமல் நடந்தது இது. என்னை அறியாமல் கூட நடந்தது. அதுக்கப்புறம் தான் நான் அதை யோசித்தேன். இப்போது நீங்கள் ஒரு கேக் கட் பண்ணுறீங்கன்னா பையனோ உங்கள் குழந்தை கூட தெரியாமல் அந்த அப்பா இருந்தான்னு வச்சுருவாங்க, நம்மளுக்கு தெரியாது. பட் அந்த எண்ட் டு எண்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நான்வெஜ் ஒரு மாமிசம் ஒன்று கூட வாயில் போகல. ஸோ நான் அதை யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் முடிஞ்சதுக்கப்புறம் யோசிச்சேன் என்னடா இது அப்படின்னு. ஸோ அந்த பீரியட் நல்லபடியாக முடிஞ்சுது. அந்த பீரியட் முடிஞ்சப்போ ஒரு தடவை லைக் அந்த ஏஜென்சி ஜாபுக்கே போயிட்டு வந்துட்டு, அப்போ வந்து அந்த ஏஜென்சி வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருந்தது. ஸோ லஞ்சுக்கு வீட்டுக்கு தான் வருவேன். வந்துட்டு உட்காரும்போது ஒய்ஃப் வந்து ஆஸ் யூஷுவல் என்ன எதுவும் பார்க்கலையா அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் இருந்தது. அப்போ நான் அப்பயும் நான் ஃபீல் பண்ணேன். இப்போ நம்ம இந்த காட்டுற முருகர் இருக்காங்க இல்லையா, அந்த முருகர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு 2x3 ஃபோட்டோ இருக்குது ஹாலில். ஓகே. இப்போ நான் எப்போவுமே நல்லா சந்தோஷமாக இருந்தாலும் சரி கஷ்டத்தும் போது அந்த ஃபோட்டோ பார்த்து நான் பேசுவேன் சென்ஸ் மனசில் பேசுவேன். அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவார், ஏதோ ஒரு ரூபத்தில் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். ஸோ இது இப்போது எப்படி அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறான்றதையும் நான் சொல்கிறேன். அப்போது அந்த மத்தியானம் டைமில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒய்ஃப் வந்து அவங்களோட திட்டுறதுன்றதை காட்டிலும் அவங்களோட கஷ்டத்தை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஷீ வெண்ட் அவே. அப்போ நான் வந்து அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு என்ன இது எப்படி பண்ணுற அப்படின்னும் போது ஐ காட் அ கால். மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் ஒரு இடத்துல ஜாப்க்கு. ஸோ அப்போ இது நடக்கிறது எல்லாமே 48 நாள் விரத டைமில் நடக்குது. ஓகே. டைமில் ஸோ ஐ காட் அ கால். ஐ மீன் இந்த கால் வர டைம் வந்து ஆப்வியஸ்லி முடிஞ்சிச்சு. 47வது 46வது டைம் டே அப்போ முடிஞ்சிச்சு. ஸோ கால் வந்தது, இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்களா, இன்டர்வியூ வர முடியுமான்னு சொன்னாங்க. போனேன், அட்டன் பண்ணேன். முதல்ல சாப்பிட்டுட்டு இருந்தேன், வர முடியுமான்னாங்க. சாப்பாடு அப்படியே கீழே போட்டு எழுந்துச்சி ஓடினேன். முருகர்கிட்ட கும்பிட்டுட்டு கிளம்பி போனேன். ஐ கிவ் மை பெஸ்ட். நான் முருகரை வேண்டிட்டு நல்லபடியாக பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா இது வந்து லைஃப். ஸோ முருகரை வேண்டிட்டு நல்லபடியாக பண்ணேன். செலக்ட் ஆனேன், பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நல்ல ஒரு இடத்துல இப்போ இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சவுத் இந்தியாவில் ஒரு நல்ல ஒரு பெரிய கம்பெனி அது. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே மரியாதையாக நடத்துகிற இடம். இப்போது பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃபும் சரி, ஒய்ஃப் வந்து எப்போவுமே என் கூட சப்போர்ட் வந்திருக்காங்க. ஷி ஹேஸ் ஆல் த ரைட்ஸ். எல்லாருமே மற்ற எல்லாருமே சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, ரிலேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி தேடி வந்து அந்த மரியாதை கிடைக்குது எனக்கு. அப்போ அந்த 3 வருஷத்தில் வந்து டெய்லி சர்வைவல்காக நான் ரேப்பிடோ ஜொமேட்டோ இப்படி ஓட்டிகிட்டு இருந்தது. இப்போ நான் மாத கடைசி லைக் 30th எல்லாருக்குமே அந்த 30th வரும்போது ஒரு கை கடிக்க ஆரம்பிக்கும். இப்போது இந்த லைக் போகும்போது இந்த 30th பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபும் பசங்களும் இப்போ நிம்மதியாக சாப்பிட்றாங்க, பிடிச்சதை வாங்கி சாப்பிட்றாங்க. எனக்கு அதுக்கு அந்த சக்தியை வந்து அவர் கொடுத்துருக்காரு. லைக் நாட் ஒன்லி கம்பெனி ஒர்க் மூலியமாகவும் இல்லை, இப்போ நான் இந்த பண்ணுற ஆர்ட் ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில பக்தர்களும் சரி, சில வெண்டார் நண்பர்களும் பார்த்திங்கன்னா அவங்க வாங்குறாங்க. ஸோ அது மூலிமா வர ஒரு பார்ட் ஆஃப் மணி. இதை வச்சு என் மனைவியும் பசங்களும் இப்போது யாரோட பயமும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நிம்மதியாக மாதம் 30ஆம் தேதினாலும் இப்போ என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, முன்னாடி நான் பயந்துட்டு இருந்தேன் என்ன பண்ணலான்னு, இப்போ வந்து 30ஆம் தேதி ஆனாலுமே என் புருஷன் பார்ப்பல, அவங்க வாயால் வந்தது அந்த விஷயம். ஸோ திட்ட வச்சவங்க வாயாலேயே என் புருஷன் பார்த்துப்பான்ற ஒரு வருஷனுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா அது முழுக்க முழுக்க முருகரார் மட்டும்தான். ஸோ நான் இதை ஏன் இந்த இடத்துல நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஜென்ரேஷன் இல்லை, காமனாகவே எல்லாருக்குமே என்னென்னா எல்லாமே இப்போ இன்ஸ்டண்ட்டாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. லைக் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு எல்லாமே பட்டன் தட்டினா வீட்டுக்கு வந்துடுது. ஃபுட்டாக இருக்கட்டும், லைக் அக்சசரிஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும். ஸோ அவங்க பிளெஸிங்ஸும் பார்த்தீங்கன்னா உடனே வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆமாம். ஓகேங்களா. இப்போ நான் முருகட்ட போய் கோயிலில் போய் வேண்டிட்டு வெளியே வரும்போது எனக்கு இது வேணும்னா ஆகாது. யூ ஹாவ் டு வெயிட். நீ அதுக்கு முதல்ல உன்னை வந்து தயார்படுத்திக்கணும். ஓகேங்களா. ஸோ நான் வந்து என்னை வந்து அந்த 3 வருஷம் வந்து அவனை என்னை தயார்படுத்தினார். ரொம்பவுமே தயார்படுத்தினார். எப்படின்னா நான் பண்ண தப்புக்கான பலன், அது என்ன தப்பு நான் பண்ணன்றதை எனக்கு கண்ணில் காமிச்சார். நான் 3 years அழுதுன்னா அது ஏன் அழுத அப்படின்றத எனக்கு ஒரு இடத்துல ஒருத்தர் மூலியமாக எனக்கு கண்ணில் காமிச்சார், இதுக்காக தான் அப்படின்னு. அப்போது அந்த தப்பு இப்போ நான் பண்ணுறேன்னா, நான் போய் அதை பண்ணுறேன்னா கூட, இப்போது நான் என் பையன் வந்து ஸ்வீட் தொடாதன்னும் போது என்னை தெரியாமல் தொட்டானா நான் ஒரு அடி அடிப்பேன்ல, அந்த மாதிரி இப்போ நான் தப்பு நான் பண்ணணும்னு நினச்சா கூட என் மண்டையில் ஒரு கொட்டுவார். இல்லை அந்த விஷயத்தை அங்கே இல்லாமல் பண்ணிடுவார். அந்த தப்பு பண்ணுற விஷயத்துக்கு நான் போகிறேன்னா அந்த தப்பே அங்கே இல்லாத மாதிரி பண்ணிடுவார். ஸோ இது என்னன்னா, ஹீ இஸ் வாட்சிங் மீ.
இஸ் வாட்சிங் மீ. நான் இதையும் சொல்கிறேன், ரீசெண்டாக வந்து அந்த அந்த ஒரு ஒரு சின்ன ஈவில் வரும் இல்லையா, பண்ணு அப்படி அந்த தப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வர விஷயத்தில் போய் அந்த விஷயத்தை பண்ணலான்னு போது அந்த என்ன தப்பு பண்ணலான்னு போகிற அந்த ஆப்ஜெக்ட் அங்கே இல்லை. இப்போ நானே என் ஒய்ஃப் ஒன்று வச்சுனா ஓகே இஸ் வாட்சிங் வேண்டாம். ஸோ நான் அதுதான் எல்லா முருக பக்தர்களும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் அவருக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இஸ் வாட்சிங் யூ. உண்மையான வார்த்தை, ரைட்டு தான். ஓகேங்களா? ஏன்னா ஒன்ஸ் அவர் வந்து கிளியர் பண்ணி தான் உங்களை கூட்டிகிட்டு வருவார் உள்ளார. நீங்கள் திருப்பி எப்படி அந்த தப்பு பண்ணலாம்னு நினைக்க விடுவார் உங்களை? சொல்லுங்கள். வராத வரைக்கும் தான். வந்துட்டீங்க அப்படின்னா அவர் உங்களை பார்த்துட்டு இருக்கார். ஆனால் நீங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த டைமில் வந்து நான் ஒரு 4 பேர் எதிர்பார்த்தேன், சர்வைவல் பீரியடில் 4 பேர் எதிர்பார்த்தேன், ஃபுட்டுக்கு கஷ்டப்பட்டேன், சர்வைவலுக்கு கஷ்டப்பட்ட டெய்லி சொன்னேன். இப்போது அதெல்லாமே ஃபில் பண்ணி யாரையுமே எதிர்பார்க்காத விதமாக, யாருமே எதிர்பார்க்காம, யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் இந்த மந்தோட 30 டேஸுமே என்னை ஓட்டுற அளவுக்கு மந்தோட ஸ்டார்டிங், மந்தோட மிட், மந்தோட எண்டில் எனக்கான ஃபினான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட் அவர் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கும் அவருக்கும் ஒரு டீல் இருக்குது. இல்லை, அதுதான் என்னோட அடுத்த கேள்வி. இப்போ எனக்கு வந்து சில டைம்ஸில் கனவுல வந்து ஒரு விஷயம் கேட்பாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து பிடிச்ச சந்தனம் அபிஷேகமோ பன்னீர் அபிஷேகமோ அது வந்து எனக்கு கனவுல வந்து நிறைய தடவை நடத்தி, நானும் அவர் என்ன கேட்குறாரோ அது பண்ணுறது தானே நம்மளோட வேலை. ஸோ அது ஒரு ஆர்ட்டாக வந்து நீங்கள் எப்படி வெளியில் கொண்டுட்டு வரீங்க? இப்போ முருகர் வந்து கனவுல வந்து சொல்லுவாரா இல்லை எப்படி? அதை சொல்லுங்கள் கொஞ்சம். ஆர்ட் ஒர்க் விஷயத்தில் வந்து கனவுன்றதை காட்டிலும் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது இல்லை, ஆன் டைம் சொல்கிறது தான். கனவுல வந்து ஆர்ட் ஒர்க்குன்னு கனவுல வந்ததில்லை இது வரைக்கும். அது நான் ஆனஸ்டாக சொல்கிறேன். இப்போது எப்படி வரும், எனக்கு வர மெசேஜ் எப்படி வரும், ஒவ்வொருத்தரும் ஒரு மூடு வரும்போது எனக்கு எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ பண்ணிகிட்டே நீங்கள் என் ஃபோட்டோ பார்க்குறீங்க, நீங்கள் வந்து என் மெசேஜில் வந்து இந்த நாள் வருது, இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது முருகரை, லைக் மயில் மேலே உட்கார்ற மாதிரி ஏன் காட்டுறாங்க, அவரே அந்த லிங்க்கும் கொடுத்துருவாரு, யாரும் ஒரு மூலியமா ஒரு எனக்கு சொல்லிடுவாரு. ஜேஎஸ்கே கோபி என்ன மூலியமா சொல்லுவார், இல்லை என்னோட வைஃப் மூலியமா சொல்லுவார், என் பையன் மூலியமா ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு நீங்க முருகர்கிட்ட உத்தரவு கேட்டு தான் நீங்க அந்த ஆர்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் அதை நான் எடுத்துப்பேன், உத்தரவா எடுத்துப்பேன். அதுவே மெசேஜ் எடுத்துப்பீங்க? கேட்க மாட்டேன். ஏன்னா நான் கேட்டு எடுத்தா அது வந்து வேற மாதிரி இருக்கும். எனக்கு அவர் சொல்றாருல, நான் எதிர்பார்க்காத நேரத்துல தானே வரும். ஸோ ஏதோ ஒரு மூலியமா வந்து ஒரு ஃபாலோவர் மூலியமாவும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணால் நல்லா இருக்குமே, சிவன் கூட இருக்க மாதிரி, இல்லை மயில் கூட இருக்க மாதிரி, இல்லை விளையாடுற மாதிரி, அந்த விஷயத்த சொல்லும் போது நான் அதை யோசிப்பேன், யோசிச்சுட்டு பண்ணிவிடுவேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மனசுக்கு நெருங்கின ஒரு ஆர்ட் ஒர்க் அந்த மாதிரி முருகர் சொல்லி, இல்லை இப்போ ஆட்கள் மூலியமாக உங்களுக்கு வந்த முருகர் கொடுத்த மெசேஜாக நீங்கள் எடுத்து பண்ண ஏதோ ஒரு ஆர்ட் ஒர்க் இருக்கா? அந்த மாதிரி இப்போ நினச்சாலுமே அது இன்னும் கொஞ்சம் திருத்தி பண்ணியிருக்கலாம், இன்னும் டீட்டெயில் ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இப்போ வரைக்கும் 1000 ஃபோட்டோஸ் மேலே பண்ணியிருக்கேன். நான் ஒரு நாளும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் எவ்வளோ அழகு காட்ட முடியும், முருகனாலே அழகுன்றது எல்லாருக்குமே தெரியும், பட் இன்னும் எவ்வளோ அழகு காட்ட முடியுமோ, டே பை டே அவர் இன்னும் எவ்வளோ க்யூட்டாக காட்ட முடியுன்றது தான். ஸோ நான் காட்டுற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த பிக்சர்ஸ்ன்ட்டு இல்லை, இன்னும் டீட்டெயிலிங் பண்ணோம். மேபி இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா அந்த முருகர் பள்ளியில் வச்சுருக்கிறது, ஸோ அந்த முருகர் வந்து இன்னுமே மேபி அந்த ஆர்னமெண்ட்டில் டீட்டெயிலிங் காட்டிருக்கலாமான்ற ஒரு சின்ன விஷயம் தான் எனக்கு இருக்குது. நான் அப்போ வந்து பண்ணியாச்சு, அது இவ்வளோ தூரம் முருகர் இவ்வளோ தூரம் வைரலாக கொண்டு போவார்ன்றது நான் நிஜமாக நினைக்கல. ஸோ இவ்வளோ தூரம் இப்போ லைக் இப்போ மலேசியாவிலேருந்துலாம் அது வாங்கியிருக்காங்க, சில வெண்டார்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு இது வாங்குறேன்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. இவ்வளோ தூரம் கொண்டு போகிறேன்னு அப்போ நினச்சி நம்ம பண்ணவே இல்லை. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைக் நிறையா ஒர்க்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், இன்னமும் நிறைய போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து ஒன்றுன்னு சொல்ல முடியல, ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு ஒர்க்குன்னு நம்ம சொல்ல முடியல. ஏன்னா ஒரு ஒன்றுமே பண்ணும்போது நம்ம வந்து ரசித்து தான் நம்ம பண்ணுறோம், அவரை உள்வாங்கி ரசித்து இந்த இது போட்டால் அவர் நல்லா இருக்குமா, இந்த வேஷ்டி கட்டினா நல்லா இருக்குமா. ஸோ அதுக்கு ஏதாச்சும் இன்ஸ்பிரேஷன் நீங்கள் பார்க்குறீங்களா? கோவிலில் போய் ஏதாச்சும் ஒரு ரிசர்ச் பண்ணி பழைய காலத்து ஆர்ட் ஒர்க் முருகரோட அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி கொண்டுட்டு ப்ரீவியஸாக பண்ணும்போது நான் அந்த மாதிரி பார்க்க மாட்டேன். ஸோ ஒரு ஜஸ்டிக்காக முருகருக்குன்னு ஒரு சிக்னேச்சர் எலிமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், வேல், மயில், சேவல், அவரோட தலைமுடி, ட்ரெஸ், இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஸோ அதில் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக எப்போ முருகர் வந்து ரொம்ப என்ன ஆட் கொண்டார்னா அந்த சொன்ன இல்லைங்களா, அந்த தைப்பூசம் டைமுக்கு அப்புறம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம்
அவர் மேலே இன்னும் அளவில்லா அன்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு பைத்தியம்னே சொல்லலாம், அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ அந்த பீரியட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இன்னுமே வந்து தத்ரூபமாக பண்ண ஆரம்பித்தேன். ஸோ லைக் இப்போ ரீசர்ச் இந்த சென்ஸ்னா இப்போ லைக் ஒரு 2 months பார்த்தீங்கன்னா ஷில்ப சாஸ்திரா கூட படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓ நைஸ், சூப்பர். என்னமோ பண்ணோம் அப்படி இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டாக பண்ணுவோம். அதுதான் நான் கேட்டேன். ஸோ இப்போ அதோட டச்சும் நம்ம வர காலத்தில் ஆர்ட்ல. ஏன்னா மீன் டே பை டே இந்த டே 1ல இருந்து லைக் இப்போ இது ஆரம்பிச்சு 7 years ஆச்சு. நம்ம ஃபாலோவர்ஸோட ஆதரவாலையும் லைக் இப்போ வந்து ஒரு 80K ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இன்னமும் அவங்க அதிகமாக காமிச்சு முருகர் இன்னமும் எப்படி காட்டுறது பர்ஃபெக்டாக காட்டணும். நைஸ். ஸோ அதுதான் என்னோட ஒரு. ஸோ இப்போ நீங்கள் பேசிக்காக சென்னை தான். ஆமாம், சென்னை. இப்போ சென்னையில் வடபழனி முருகர் கோவிலில் வந்து நீங்கள் பண்ண ஆர்ட் ஒர்க் வந்து அங்கே எப்படி ஆக்சுவலி போச்சு அது அந்த முருகர்? ஆனால் இப்போ இங்கே வந்து JSK கோபி சாருக்கு தான் வந்து அந்த நான் அப்போ இருந்தேன் அந்த ஃபோட்டோ பார்க்குற பாக்கியம் முருகர் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் வடபழனி அன்னதான மண்டபம்ல அன்னதான கூடம். ஓகே, ஸோ நான் அப்படி சொன்ன மாதிரி மே 2025 அந்த படம் நான் கிரியேட் பண்ணேன், போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்போது லைக் டிசம்பர் பீரியடில் அப்போது JSK கோபி அவர் வந்து இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வெண்டாராக வந்தார், இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கு, இது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஓகே, நம்ம இப்போ சர்வைவல் பீரியடில் இருக்கோம். ஓகே சார் சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு டீல் பேசிட்டு ஒரு அமௌண்ட்டுக்கு ஃபோட்டோ காப்பி கொடுத்தோம். ஸோ அவர் வந்து அதை கொடுத்துட்டோம். நம்ம அப்போ அந்த ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது பெருசாக தெரியல, கொடுத்துட்டேன். அவர் அதை வந்து பிஸ்னஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணி நல்லா பண்ணார். ஆனால் அவர் JSK அண்ணாக்கு கொடுக்க போகிறன்றது எங்களுக்கு தெரியாது. அவர் பேஜில் போட்டுக்கிட்டாரு, ஆஸ் அ பிஸ்னஸாக அவர் கமர்ஷியலாக அவர் பண்ணிட்டு இருந்தார். அப்போது JSK அண்ணாக்கு கொடுத்ததை வீடியோ எடுத்து போட்டதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் JSK அண்ணாக்கு கொடுத்தாருன்றது. ஸோ அப்போது அதுக்கப்புறம் எனக்கே எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, JSK அண்ணா எனக்கு நான் ஒரு ஆஃபீஸில் இருக்கும் அந்த ஏஜென்சியில் ஒர்க் பண்ணும்போது JSK அண்ணா கால் பண்ணார். அவருக்கு காமனாக தான் கால் பண்ணாருன்னு எடுத்தேன். ரூபேஷ் அப்படின்னாரு, சொல்லுங்க, நான் இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். அப்ப அவருமே முதல் தடவை தான் பார்க்குறாரு அந்த ஆர்ட் ஒர்க். ஓகே, ஸோ திருவண்ணாமலையில் வச்சு தான் கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ அவர் எனக்கு கால் பண்ணி, ரூபேஷ் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க, நான் நிறையா உலகம் ஃபுல்லாக சுற்றிருக்கேன், இந்தியா ஃபுல்லாக சுற்றிருக்கேன், எவ்வளோ முருகர் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரி முருகர் நான் பார்க்கல, எப்படி பண்ணீங்கன்னா எந்த ஃபோட்டோனா எனக்கு தெரில. ஏன்னா அவர் ஆடியோவில் தான் பேசுகிறாரு, எந்த ஃபோட்டோனா எனக்கு தெரியலன்னா அதான் அந்த மயில் இப்படி வச்சுட்டு இருக்க மாதிரி. ஓகே, அப்போ தான் சொன்னேன். அப்போ நான் இந்த மாதிரி பண்ணேன்னா முருகர் ஆசிரமத்தில் பண்ணேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த வீடியோ போஸ்ட் ஆச்சு இல்லையா, JSK என்ன வீடியோ அனுப்பிச்சார் எனக்கு, அவர் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி தானே அது போட்டாங்க, அந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சாரு. அப்போ தான் வந்து நான் அதை பார்த்தேன். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து அவரோட பேஜ்லேயுமே கொலாபரேட் பண்ணி போஸ்ட் பண்ணார். அந்த வீடியோலையுமே சொல்லியிருப்பார், ஸோ வந்து அந்த படத்தை வந்து ரூபேஷ்ன்ற முருக பக்தர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படின்னும் போது அதுக்கப்புறம் எனக்கு நிறையா கால்ஸ் வர ஆரம்பிச்சது. பர்சனலாக இன்ஸ்டாகிராம்லேயும் DM வந்துச்சு, இந்த ஃபோட்டோக்காக நிறைய கால்ஸ் வந்துச்சு, பண்ணாங்க, பண்ணாங்க. இப்போ அந்த ஃபோட்டோ JSK அண்ணாக்கா அவங்க கொடுத்தாங்க இல்லையா, நான் பண்ண ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ வந்து ரீசெண்டாக வடபழனியில் அன்னதான கூடம் இப்போ கட்டியிருக்காங்க. ரீசெண்ட் டைமில் அன்னதான கூடம் கட்டியிருக்காங்க. அதை வந்து லைக் ஒரு 6 months பேக் இல்லை 3 months பேக் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அப்போ வந்து JSK அண்ணா கிட்ட வடபழனியில் இருக்கிற அந்த அஃபிஷியல்ஸ் JSK அண்ணா கிட்ட அவங்க வீடியோவில் பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோ இருந்தால் நல்லாயிருக்கும், எங்கள் கோயிலுக்கு கொடுக்க முடியுமான்ற மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் அதை வச்சு ஒரு வீடியோ போட்டார். இந்த மாதிரி கேட்டிருக்காரு, கொடுப்பதும் முருகனே கொடுக்க வைப்பதும் முருகனேன்ற சொல்லி அந்த ஃபோட்டோ வச்சுருக்க மாதிரி போட்டார். அப்போது அந்த வீடியோ பார்த்து நான் கால் பண்ணேன், அண்ணா இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஆமாம் ரூபேஷ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம்ண்ணா, அவரோட இதை அவரே எடுத்துக்கிறாருன்னும் போது இதை விட நம்மளுக்கு என்ன பாக்கியம் அப்படின்னா. அப்புறம் நான் என்ன நினச்சேன், சரி வச்சுட்டாங்கன்னு நினச்சோம், ஆனால் வைக்கலை. என்னோட நண்பர் ஒருத்தர் போய் பார்த்தாரு, இல்லைங்க வைக்கலை அப்படின்னாரு. ஓகே, அப்புறம் நான் அவர் அண்ணாக்கு கால் பண்ணி கேட்டால் இப்போ தான் அந்த அண்ணன் கூட பில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா. ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு 2 months நினைக்கிறேன், 2 months அப்போது அவர் வீடியோ போட்டார் திருப்பி, அந்த ஃபோட்டோ வந்து அன்னதான கூடத்தில் வச்சுட்டாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், பார்க்குறப்ப சொல்லணும்னா 100 கோடி குத்தாலும் அந்த சந்தோஷம் யாருக்குமே வராதுங்க. ஏன்னா இப்போது JSK அண்ணாவோட வீட்டில் இருந்து அவர் மட்டும் தான் பார்த்துருப்பாரு அந்த ஃபோட்டோவை. இப்போ வந்து தினம் ஒரு 1000 பக்தர்கள் அதை பார்க்குறாங்க. இல்லை, அவருக்கும் கொடுக்கணும்னு இருந்திருக்கேன். அதுதான். ஸோ அது அந்த விஷயத்தில் நான் அண்ணாக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஸோ அந்த ஃபோட்டோ இப்போ டெய்லி 1000 பேர் பார்க்குறாங்க. ஸோ அந்த டைமில் அவரே சொல்கிறாரு, நிறைய பேர் பார்க்கும்போது முருகர் வந்து என்னை பார்க்குறாருன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது,
ஸோ அது ரீச் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வரும் நான் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. நம்ம கேஷுவலாக பண்ணுறோம் அப்படின்போது ஸோ ஜெயஸ்கண்ணா சொல்ல ஸ்டார்ட் பண்ணி அது இவ்வளோ தூரம் கடைசியில் அது முருகரே வந்து நீங்கள் யாரும் வேணாம் நானே வச்சுக்கிறேன்ட்டு அவரோட கோயிலில் வச்சுக்கிட்டாரு. அது ரொம்ப உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம். இப்போ நினச்சா கூட இப்போன்னு இல்லை, நான் இன்னும் என்னோட லைஃப் டைமில் நான் அந்த விஷயத்தை மறக்க முடியாது. இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஏஐ யூஸ் பண்ணி நிறைய உங்களை மாதிரி டிஜிட்டல் ஆர்ட்டெல்லாம் வந்து கொண்டுட்டு வராங்க. ஸோ இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி நானுமே நிறையா ஆர்டிஸ்ட் பார்த்துட்ருக்கேன். நிறையா நண்பர்கள், நிறைய சகோதரர்கள் வந்து நிறையா படங்கள் நிறைய க்ரியேட் பண்ணுறாங்க, வச்சு பண்ணுறாங்க, நிறைய வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க. உண்மையிலே நல்லா இருக்குது. அவங்களுக்கு பாராட்டுகள். இன்னுமே நிறையா கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். பட் அஸ் ஒரு பிரதராக, ஒரு க்ரியேட்டராக என்னோடய ரிக்வெஸ்ட்டாக நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம், ஒரு பொருள், அது சாமின்னு இல்லாமல் ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது அதை சோல்ஃபுல்லாக பண்ணணும். ஏதோ ஜஸ்ட் லைக் தட் நான் பண்ணேன், 10ஓட 11 நான் பண்ணேன், நானும் க்ரியேட்டர் ஆகிட்டேன், இப்படி இல்லை. க்ரியேட்டர்னா என்னென்னா எல்லாமே வந்து நல்ல விதமாக ஒரு ஒரு ரசித்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேலன்ஸ் தான். அப்படி பார்த்தா நம்ம க்ரியேட்டர், நம்ம பிரம்மா, முருகர் எல்லாருமே க்ரியேட்டர் தான். முருகரும் அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ முருகர் விஷயத்தில் எடுத்தோமா, முருகர்ன்றது எப்படி, முருகர்னா யார், எப்படி இருப்பார், அவரோட எலிமெண்ட்ஸ் லைக் வேல், மயில், அவர் விபூதி, பட்டை, குங்குமம், இதெல்லாம் வந்து நம்ம காலங்காலமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு காமிச்சது, நம்மளுக்கு சொன்னது, புராண சாஸ்திரங்கள், லைக் நிறைய விஷயத்தில் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அப்படி பார்க்குதுன்ற போது என்னோட ஒரு சின்ன வருத்தம், நான் யாரையும் குறையா சொல்லலை, நான் என்னோட கண்ணில் பட்டதை நான் இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக ஒரு கன்வே பண்ணுறேன் க்ரியேட்டர்ஸ்க்கு. என்னென்னா, நம்ம இப்படி காட்டுறோன்ற ஒரு விஷயம் வந்து அடுத்து சில ஜெனரேஷனுக்கு அது ஃபாலோ ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது இவர் இப்படி காமிச்சிருக்காரு, அப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம வந்து கிளாரிட்டி தான் கொடுத்துட்டு போகணும். நம்மளுக்கு பின்னாடி வரவங்களுக்கு நம்ம ஒரு பாதையை அமைச்சு கொடுத்துட்டு போகணும். ஸோ ஒரு முருகர்னா இப்படி இருப்பார், வேல் வச்சுருப்பார், மயில் இருக்கும், சேவல் இருக்கும், வள்ளி அம்மா இருப்பாங்க, தேவையன்னம்மா இருப்பாங்க. ஸோ அவர் யார் என்னன்றது ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து வேறு மாதிரி இப்போ ஏஐன்ற இப்போ ஏஐயில் போயிட்டு இருக்கும்போது என்னென்னா, முருகர்னு போட்டிங்கன்னா முருகர் பல விதமாக வருவார். ரொம்ப அப்படியே ஒரு நல்ல ஒரு ஃபிட்னஸாக வருவார், முடி பெருசாக வச்சுட்டு வருவார், டஸ்கி டோனில் வருவார், ஒயிட்டர் டோனில் வருவார். வேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்பில் இருக்கும், மயில் வந்து ஒரு ஷேப்பில் இருக்கும். அது வந்து எப்படின்னா, ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க முருகர்னா அதோட டேட்டா பேஸில் என்ன இருக்கோ அதுதான் அது கொடுக்கும். ஓகேங்களா? ஒரு சிற்பி எப்படி ஒரு கல்லை வந்து பர்ஃபெக்டான ஷேப்பில் ஒரு முருகர் கொண்டு வந்தால் அதை தான் வந்து கடவுளாக எல்லாருமே கும்பிட்றாங்க. ஓகேங்களா? சும்மா அவர் ஏதோ ஒன்று செதுக்கி கொடுக்க மாட்டார், நம்ம கும்பிட்றது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி, பெரியவங்க சொல்கிற மாதிரி நம்ம இப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னும் போது, நான் வந்து முருகர் எப்படி இருப்பார், லைக் அந்த விபதி வச்சுக்கிட்டு ஒரு க்யூட்டான விஷயத்தில் இருப்பார். கேட்கலாம், ஏன் முருகர் வந்து வார் கார்டுன்றாங்க, குழந்தையாக காட்டுறீங்க அப்படின்னா, நம்ம கோபமாக காட்டுறதை விட நம்ம ஜனங்களோட சந்தோஷம் அந்த காட்டணும் அப்படின்றதுல. பட் ஆனால் நான் முருகர் எந்த விதத்தில் காட்டினாலும் அந்த சொல்லப்பட்ட சில விஷயங்கள் தாண்டி நான் காமிச்சதில்லை. ஸோ அவருக்கான வேல், நிறைய பேர் கேட்பாங்க வேல் போட்டுங்க, மயில் வைங்க. ஸோ எல்லாருமே மைண்டில் பார்த்திங்கன்னா முருகர் இப்படி தான் இருப்பாருன்ற ஒரு 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 விஷயம் ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஸோ அதை தாண்டி காட்டாமல் எல்லா கடவுளுமே, முருகருன்ற ஒரு விஷயத்தில் இல்லை, ஆர்ட் பண்ணும்போது அந்த விஷயத்த நீங்கள் அப்படியே காமிச்சிங்கன்னா மேபி அந்த விஷயத்திலேயே அவரையே வந்து இன்னும் எப்படி அழகாக காட்டலாம். இப்போ முருகரோட எலிமெண்ட்டில் இன்னும் எப்படி அழகாக காட்டலாம், அது பண்ணிங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து பரவாயில்ல, முருகர் இவ்வளோ அழகாக இருக்காருன்றது ஒரு விஷயம் தெரியும். தவிர்த்து அதர் தென் அவரோட எலிமெண்ட், அவரோட ஒரு அவருக்குன்னு ஒரு இருக்கு இல்லையா, அதை மாற்றி காட்ட வேணான்றது என்னோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். அடுத்து வர ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்கிற கிரியேட்டர்ஸ்க்கும் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அடுத்து வரவங்க அதை தப்பாக எடுத்துக்கக்கூடாது, தப்பான விஷயமா எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு அதை அப்படியே திருப்பி ஃபாலோ ஆகக்கூடாது. இப்போ நீங்கள் பண்ண அத்தனை முருகர் படத்துலையும் உங்களுக்கு பிடிச்ச முருகர் இருப்பார்ல? கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை சொல்லுங்கள். நான் அப்படி இல்லை, எல்லாருமே சொல்கிற மாதிரி இல்லை, சொல்கிற மாதிரி இந்த கண்ணா அந்த கண்ணான்லாம் சொல்ல முடியாது. முருகர் அவ்வளோதான். படம் இல்லாமல் அப்படி பேசப்பட்டதில் பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ நம்ம பேசின முருகர் ஆப்வியஸ்லி ரொம்ப பிடிச்ச முருகர். ஸோ அது வந்து நான் சொன்ன ஆரம்பத்துலேயே உங்களுக்கு சொன்னேன்,
அதை மோனலிசா மாதிரி நம்ம ஊரில் முருகருக்கு ஒன்று இருக்கணும். இந்த ஃபோட்டோ வீட்டில் நிறைய பேர் வச்சுருக்கவங்க கூட நீங்கள் மேபி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் உங்களை பார்க்குற மாதிரி எங்கே போய் நீங்கள் எந்த பக்கம் போய் நின்று பார்த்தாலும் அவர் உங்களை பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு முருகர் உங்களை பண்ண வச்சிருக்காரு. கண்டிப்பாக அவர் என்ன சூஸ் பண்ணார், அவர் என்ன டூலாக யூஸ் பண்ணி அவரோட விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கு அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அந்த ஃபோட்டோ ஒன்று ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோட்டோ லைக் இந்த இப்படி சிரிச்சிருப்பார், குழந்தை முருகரே வந்து இப்படி தலையை குனிஞ்சு கண்ணை மூடி சிரிப்பார். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடியே நான் அதை க்ரியேட் பண்ணது. ஸோ அது இப்போ நீங்கள் நிறைய இடத்துல டிஸ்பிளேயில் நிறைய பேர் நான் இந்த குழந்தைங்க ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, காது குத்து மொட்டை அடிக்க இந்த மாதிரி விஷயத்துக்கு பேக் ட்ராப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு முருகர் இருக்கிறாரு. அந்த முருகரை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பேபி ஷவர் ஃபங்க்ஷனில் பல சீமந்த விஷயத்தை ஃபிலால் எல்லாமே பண்ணுவாங்க. லைக் முருகர் வந்து அம்மாவோட இருப்பார், பார்வதி அம்மாவோட, இப்படி அம்மாவோட அழகை பார்க்குற மாதிரி அந்த ஒரு ஃபோட்டோ எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் இன்னொரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா லைக் ஆக்டர் பிரேம்ஜி இருக்காரு, ஸோ அவங்க ஒய்ஃபோட சீமந்த விழாவில் யூஸ் பண்ணியிருக்காரு. அதை நான் பார்த்துட்டு அவங்க மெசேஜ் பண்ணேன், ஐ மீன் பிரேம்ஜி அவங்க ஒய்ஃப் மெசேஜ் பண்ணும்போது அவங்க வந்து எனக்கு ரிப்ளை பண்ணாங்க, ரொம்ப தேங்க்ஸ், நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபோட்டோஸ் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல விரும்பல, பட் இந்த 4-5 ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஈர்க்கப்பட்டு அதிகமாக பேசப்பட்டது. காமனாக எனக்கு நான் பண்ணுற எல்லா முருகர் ஃபோட்டோவுமே நான் ரசித்து தான் பண்ணுறேன். இதில் பிடிச்சிருக்கு, இது பிடிக்கலாம்லான்ட்டு. எனக்கு பிடிச்சா மட்டும்தான் அதை நான் ஜனங்களுக்கு காட்டுவேன், எனக்கு பிடிக்கலன்னா அதை காட்ட மாட்டேன். ஸோ இந்த விஷயம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஆர்ட் ஒர்க்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது. கண்டிப்பாக அதுக்குன்னு செலவிடுறது தான். டைம் பார்த்தீங்கன்னா சிலது ஒரு நைட்டில் முடியும், நம்ம ஆரம்பத்தில் பேசின ஒரு நைட்டில் முடியும். இப்போ இந்த நம்ம பேசுகிற அந்த வடப்பள்ளியில் வச்ச அந்த முருகர் இருக்கார் இல்லையா, அந்த இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 1 வீக் ஆச்சு. லைக் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம், கொஞ்சம் ஒரு வேலையை நம்ம மொத்தமாக நிறுத்துவோம், திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம், கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் பண்ணுவோம், அது ஃபினிஷிங் முடியறதுக்கு ஒரு ஃபுல் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 6 to 7 days ஆச்சு. கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 6 to 7 days ஆச்சு ஃபைனல் அவுட்புட் வெளியே வந்து பப்ளிஷ் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த ஜேர்னியில் உங்கள் ஃபேமிலி எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க 12 hours ஒர்க் பண்ணுறீங்க, 17 hours நீங்கள் ஒரு ஆர்ட் ஒர்க் டெலிவரி பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு. ஸோ உங்கள் ஃபேமிலி எப்படி இதுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க? ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு அது அவங்களுக்கு தெரியாது, டெக்னிக்கலாக அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சரி பையன் வேலைக்கு போகிறான், வர்றான், பண்ணுறான், ஓகேங்களா. ஸோ நாங்கள் வந்து மேலே கீழே தான் இருக்கோம், அப்பா மேலே இருக்காங்க வீட்டில், நாங்கள் கீழே இருக்கிறோம். ஸோ நான் பண்ணுறது அவங்களுக்கு பெருசாக டெக்னிக்கலாக தெரியாது. பையன் ஏதோ பண்ணுறான், நல்லா இருக்கான் ஃபேமிலியோடன்றது பெரியவங்க அவங்களோட விஷயம். இந்த விஷயத்தில் நான் ரொம்ப தேங்க் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா என்னோடய மனைவி, அவங்க பேர் ஹாசினி, ஓகேங்களா. ஏன்னா இந்த விஷயம் நான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதே நான் சொன்ன மாதிரி அவங்களால தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் சொன்னேன் இல்லையா, இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நீ ஏன் பண்ணக்கூடாது, நீயும் கிரியேட் பண்ணுற இல்லையா, ஏன் நான் யார்கிட்டே கேட்குறேன், நீயே பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு பொறியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண தான் இந்த ஜேர்னி. அது முருகர் இன்னும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தார். சப்போர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஒய்ஃப், ஃபாலோவர்ஸோட சப்போர்ட் அது அவங்களோட ஆதரவு இல்லாமல் முடியாது. பட் என் கூட இருந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேமிலி சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, நீ பண்ணு கொஞ்ச நேரம், இப்போ நான் பண்ணிகிட்டே இருக்கிறேன், கொஞ்ச நேரம் ஆகுதுமா, ஒரு நைட் சில நேரத்தில் நான் ஆஃபீஸ் போய்ட்டு வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா நைட் ஒரு 12 o'clock வரைக்கும் பண்ணுறேன்னா வந்து இன்னும் முடியலையா பார்த்துக்கோ பண்ணு, அது வரைக்கும் அவங்க ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. ஐ மீன் பசங்களை பார்த்துக்கிறது, என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல், நான் பண்ணும்போது பசங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிறது, அது இல்லாமல் இது நல்லா இருக்குது, இது இன்னும் பண்ணு. சரி அவங்களுக்கு டெக்னிக்கலாக அவங்களுக்கு தெரியாது, பட் ஒரு 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 வியூவராக ஒரு பக்தராக பார்க்கும்போது இந்த விஷயம் போடு, அடுத்த ஆர்ட்ஒர்க்கில் இதை பண்ணு. ஸோ அந்த விஷயத்துலேயே அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க சப்போர்ட் இல்லாமல் இது வரைக்கும் வர முடியாது. நிறையா விஷயம் பார்த்திங்கன்னா லைக் இந்த ஆர்ட்ஒர்க் விஷயமா பண்ணும்போது அந்த போய் பார்க்குறதுல கமெண்ட் பண்ணுறதும் சரி, என்னோட ஹஸ்பண்டோட ஒர்க்கு அப்படின்றது காட்டி தாண்டி எல்லாத்தையுமே இப்போ மனைவி தான் முதல் ஃபேன் உங்களுக்கு. கண்டிப்பாக. ஸோ அவங்க சப்போர்ட் முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்க சப்போர்ட் மட்டும்தான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து என்னென்னா ஏன்டா சொன்னுன்ற ரேஞ்சுக்கு ஆகிட்டாங்க. என்னென்னா 24/7 நீ முருகர் கூடயே இருக்கிறியே, முருகர் ஒர்க் இப்படியே பண்ணிட்டு இருக்கியே, அப்போ நான் முக்கியமாக இல்லை அவங்க முக்கியம், ஃபன்னாக ஒரு காமெடியாக தான் கேட்பாங்க. பட் என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களோட ஒரு சப்போர்ட் இருக்குது கண்டிப்பாக. இப்போ எந்த மாதிரி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கீங்க, நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? உங்களை தான் நான் கேட்குறேன். ஃப்ரீ டைமில் இருக்கப்ப பாட்டு கேட்பீங்க, எதனா வீடியோஸ் பார்ப்போம். நான்
உண்மையாக சொல்லணும்னா இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன், பஸ்ஸில் போகிறேன்னு வச்சுக்கோங்க. நான் முடிச்சுட்டு பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா, இல்லை வீட்டில் இருக்கும்போதும் சரி, தூக்கம் வரலனாலும் சரி, தனியாக உட்காந்துருக்கேன், எங்கேயான ஒரு காஃபி ஷாப் போகிறோம், பேசிட்டு இருக்கோம்னா நான் உட்காந்து ஆர்ட் ஒர்க் பற்றி பண்ணிருப்பேன். இல்லை முருகர் ஃபோட்டோ சேவ் பண்ணுவேன், இல்லை முருகர் ஆர்ட் ஒர்க் எப்படி பண்ணலான்னு பார்ப்பேன். பண்ணினே அதே முருகர் 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 ஸோ முருகர். இதுக்கான இன்ஸ்பிரேஷன் யாராச்சும் இருக்காங்களா உங்களுக்கு? இன்ஸ்பிரேஷன் யூஸ்வலி ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணுறப்ப ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல. ஸோ இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி பேஸ்டில் இதுலேயே இருக்காங்களா யாராச்சும்? இல்லை ஆக்சுவலி நீங்கள் தான் அப்படி இல்லை. முதல்ல. அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் சொல்ல முடியாது. பட் ஒய்ஃப் ஸ்டார்ட் சொன்னாங்க இல்லையா, ஸோ அந்த பீரியடில் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஆர்ட் ஒர்க் வந்து டே பை டே பண்ணும்போது இன்னும் எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணலாம், நான் ஆரம்பத்தில் அந்த கிரியேட்டர்ஸ் நான் சஜஸ்ட் பண்ண மாதிரி இன்னும் நம்ம எப்படி அழகாக காட்டலாம், இன்னும் இம்ப்ரவைஸ் எப்படி பண்ணலாம். ஸோ பிஃபோர் ஏஐ ராக்கு முன்னாடி மேனுவலாக பண்ணிட்டு இருந்தேன். மேனுவலாக வந்து வேக்கம் போர்டு வச்சுட்டு பண்ணேன். ஸோ சில இமேஜஸ் எடுப்பேன், சில எலிமெண்ட்ஸ் எடுத்து ஃபார்ம் பண்ணி வைப்பேன். ஸோ அதுக்கு அடுத்து இப்போ நம்ம டெக்னிக்கலாக நம்ம ஏஐ இருக்குது. ஸோ ஏஐ வச்சு ஏஐ ப்ளஸ் என்னோட ஒர்க்கும் இருக்கும். ஸோ டைம் யூட்டிலைஸ். இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் பேஸ் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நான் இன்னமும் உட்காந்து மேனுவலான்றத விட நம்மளுக்கு தேவை அந்த அவுட்புட். இல்லை என்ன ஒரு அதிசயம்னா, ஏஐ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க, இருந்தாலுமே அவ்வளோ ஒரு உயிரோட்டம் அந்த படத்துக்கு. என்ன கேட்டிங்கன்னா ஏஐ மாதிரி அது இல்லை, உண்மையாகவே முருகரை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ வாழ்த்துக்கள், இன்னும் நிறைய படங்கள் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போது உங்களோட ஆர்ட் ஒர்க் நமக்கு வேணும், இப்போ ஒரு கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா எப்படி நம்ம அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறது? ஆக்சுவலி இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிஎம் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு டெய்லி பேசிஸில் நிறைய பேர் எனக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ வேணும், இது எப்படி வேணும்ன்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து சில பேர் வந்து ஸ்பேமாக கூட கேட்பாங்க, சில பேர் கேட்பாங்க. ஸோ நம்ம ஜென்யூன் கஸ்டமர்ஸ்னும் போது நம்ம பர்சனல் நம்பர் கொடுத்து அது மூலயமா நம்ம வாட்ஸ்அப் மூலயமா பண்ணுறோம். ஸோ பேசிக்காக நம்மளை காண்டாக்ட் பண்ணால் நம்ம இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணாலே நம்ம அதுக்கு உடனே ரிப்ளை பண்ணிடுவோம். அப்புறம் வந்து நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க முருகர் வந்து முதல் தடவை ரிவீல் ஆனதே வந்து நம்ம அருணகிரிநாதர் குரு பூஜை, போன தடவை குரு பூஜை அன்னைக்கு தான். ஸோ இப்போது அதுக்கப்புறம் நம்ம அண்ணாமலையாருக்காக ஒரு ஆர்ட் ஒர்க் உங்கள் மூலியமாக பண்ணித்தர முடியுமா? கண்டிப்பாக, முருகரோட ஆசீர்வாதத்தில் கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா இப்போது அதான் சொன்னாலே ஆரம்பத்துலேருந்தே எல்லாமே அவர் சொல்லி தான் நான் பண்ணுறது, அவர் மூலிமா அவர் சொல்கிறது தான். ஸோ இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஸோ சொன்னதுனால நான் அதுவும் நான் செஞ்சு நான் கொடுக்குறேன். நான் கண்டிப்பாக நாங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா அண்ணாமலையார் கண்டிப்பாக இப்போ எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்கள் படம் பார்க்குறப்ப எனக்கு முருகர் ஒரு பர்சனலாக மெசேஜ் கொடுக்குற மாதிரி. இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் பண்ண எல்லா படங்களுமே ஒரு எமோஷ்னல் கனெக்ட், நிறைய பேரோட மனசு வந்து ஒரு அமைதி கொடுத்துருக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய படங்கள், முருகருன்னு இல்லை, எந்த கடவுளோட படங்களுமே நிறைய நீங்கள் பண்ணணும், அதுக்கான பயணம் வந்து நீங்கள் தொடரணும் அப்படின்னு நான் முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக சொன்ன மாதிரி இன்னும் நிறையாவே அழகான முருகர் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா எல்லா கடவுளையும் நான் காட்டணும், கண்டிப்பாக நான் காட்டுவேன். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் நான் வந்து சிலருக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த கண்ணை எம்மையை காக்கிற மாதிரி என்னை காக்கிற முருகருக்கு முதல் நன்றி. ஏன்னா இந்த இடத்துல நான் ஒன்றுமே இல்லாத என்ன இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு அப்படின்றதுனால அவரை நான் கடவுள்ன்றதோட அப்பா முருகன் தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே. ஸோ என்னோட அப்பா முருகருக்கு ரொம்ப நன்றி. அடுத்து பார்த்திங்கன்னா லைக் என்ன இந்த பூமி கொண்டு வந்து என்னோடய பேரண்ட்ஸ்க்கு, என்னோடய அப்பா அம்மாவுக்கு ஒரு நன்றி. இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா என்னோடய மனைவிக்கு. ஸோ ஏன்னா அவங்களோட சாக்ரிஃபைஸ், சில டே சாக்ரிஃபைஸ், அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இது ஆக முடியாது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கும் நன்றி. ஏன்னா நீங்கள் அன்றைக்கி லாஸ்ட் ஜூலை சொன்னீங்க இல்லையா இது நடக்கும் அப்படின்னீங்க. ஸோ உங்களுக்கும் இல்லை, நான் சொல்லலை, முருகர் உங்களுக்கு சொன்னார், அதை நான் சொன்னேன். ஆக்சுவலி எனக்கே ரொம்ப சந்தோஷம், பிகாஸ் யூ டிசர்வ் இட். நான் மெசேஜ்லையும் நான் உங்களுக்கு அதை தான் சொல்லியிருப்பேன், உங்களோட ஒர்க் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் பேசப்படும் அப்படின்னு. ஸோ உங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு அந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு எனக்கு, அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். முருகருக்கு நன்றி. ஸோ இது எல்லாத்தையும் மேலே என்னோடய பேஜ் ஃபாலோ பண்ணுற சப்போர்ட் பண்ணுற எல்லா முருக பக்தர்களுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் உங்களோட உண்மையான ஃபாலோவர் சப்போர்ட் இல்லாமல் ஒன்றும் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் கடைசியான தேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா முருக பக்தர்கள் சார்பாக இந்த சர்வம் டிவி சேனலுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நன்றி.